எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டூட்டி ஃப்ரூட்டி. டூட்டி ஃப்ரூட்டி வந்து வாட்டர்மெலனோட ஸ்கின்னை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நீங்கள் கேக்குக்குள்ள, அப்புறம் கோகோனட் பன், அப்புறம் ஐஸ்கிரீம் மேலெல்லாம் போட்டு சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலனில் வந்து நமக்கு அந்த க்ரீன் பார்ட் தேவையில்லை, அதை பீல் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ரெட் பார்ட்டும் நமக்கு தேவையில்லை, அந்த சென்டரில் இருக்கிற ஒயிட் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மேலே இருந்த க்ரீன் கலர் ஸ்கின், அப்புறம் உள்ளே இருந்த ரெட் ஸ்வீட் பார்ட், அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஸ்மால் ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் வந்து 4 கப் வாட்டர் நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாட்டர்மெலனோட ஸ்கின்னை இதுக்குள்ளே போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். குக் ஆகிறதுக்காக நான் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தபோது அது ஓரளவுக்கு குக்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா ஓவராக குக் ஆகக்கூடாது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஓவராக அப்படி அமிழ்ந்து போகக்கூடாது. அந்த அளவுக்கு குக்காக இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம அதை மட்டும் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டினாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக தானே இருக்கும். ஸோ அதுக்காக நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், 3/4 கப்பு வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக ஒரு பாயில் வந்த உடனே நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாட்டர்மெலனோட ஸ்கின், அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக ஒரு ஸ்மெல்லுக்காக நான் வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து லைட்டாக ஒரு கம்பி பதம், ரொம்ப லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்துருச்சதுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக கலர் கொடுத்தானா நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக நான் 3 பவுல்லையும் அதை செப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 பவுல்லையும் ஒரு பவுல்லையும் நான் ஒரு கலர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பவுலில் ரெட் கலர், இன்னொரு இதில் வந்து க்ரீன் கலர், இன்னொரு இதில் எல்லோ கலர், இப்படி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு கலர்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அடியில் ஒரு பிளேட்டு வச்சுக்கிட்டு மேலே வந்து ஹோல் இருக்கிறது மாதிரி ஏதாவது பாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அதில் எக்ஸஸான அந்த வாட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம சூப்பராக கேக்குக்குள்ளே, ஐஸ்கிரீம் மேலே, ஃபலூடா அது மேலெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், நீங்கள் வெயிலில் வைக்கணும் தேவையில்லை. இதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் போயிடுச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கீப் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் அது வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆஃப்டர் 5 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.